வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 42. ஆயிரம் சந்தேகங்கள் அகத்தே எழுந்து அலைமோத அரசகுமாரி கரிகாலனை பின்தொடர்ந்து நந்தவனத்தின் மரங்களில் இருந்த அடர்த்தியான பகுதிக்குள் நுழைந்தாள். மரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருந்ததால் இருள் மண்டி கிடந்தாலும் மரக்கிளைகளிலிருந்து இலைகளின் இடுக்குகளின் வழியாக உள்ளே நுழைந்த சந்திர கிரணங்கள் மெல்ல நடந்து நிரஞ்சனா தேவியின் அழகிய உடலின் மீது வட்ட வட்டமாக நாணயங்களைப் போல் விழுந்து விழுந்து நகர்ந்து கொண்டிருந்தன. காரணமாக சந்திரனே அந்த அழகை ரசித்து அரசகுமாரிக்கு கனகாபிஷேகம் செய்கிறானோ என்ற பிரமை ஏற்பட்டது. அவள் தாங்கள் இருக்கும் இடம் தேடி வருவதை எண்ணித்தானோ என்னவோ மரக்கிளைகளில் இருந்த குயில்கள் முன்னை விட அதிகமாக கீதங்களை பாடின. அந்த பாடலுக்கு பக்கவாத்தியங்களைப் போல் அரசகுமாரியின் காற்றிலமுகளும் ஜல் ஜல் என்ற கஞ்சீராவின் சலங்கை சப்தத்தை எழுப்பின. மேலே மரக்கிளைகளிலிருந்து எழுந்த குயில்களின் இன்ப கீதமும் தரையிலே தனக்கு பின்னால் சப்தித்து கொண்டு வந்த மன்னன் மகளின் காற்றிலமுகளின் ஒளியும் காதில் விழுந்ததால் கரிகாலன் மனத்திலே எத்தனையோ இன்ப உணர்ச்சிகள் எழுந்து தாண்டவமாடினாலும் திடீரென்று திரும்பி அந்த அழகியை வளைத்து தழுவ அவன் கரங்கள் துடித்தாலும் அவளுக்கு தன் மீது ஏற்பட்டிருந்த அருவருப்பு அவநம்பிக்கை இவற்றின் காரணமாகவும் தன் முன்னே நிற்கும் பெரிய பணியை எண்ணி பார்த்ததன் விளைவாகவும் அவன் தன் உள்ளத்திலே எழுந்த உணர்ச்சிகளை சிறிதும் வெளியே காட்டாமல் அடக்கி கொண்டு எதிரே இருந்த செண்பக மரத்துக்கு சென்று அதன் மீது சாய்ந்து கொண்டு நிரஞ்சனா தேவியை நோக்கி திரும்பினான். மன்னன் மகள் மனத்திலும் உணர்ச்சி அலைகள் கடல் அலைகளை விட பெரிதாக எழுந்து பேரரிச்சலாக போட்டு அவள் இதய கரையிலே தாப நீரை வாரி வாரி இறைத்து மணலை அரித்து சின்னஞ்சிறு கற்களால் உறுத்தி துன்புறுத்தி கொண்டு தான் இருந்தன. சாலைக்கு வீரர்களுக்கு அஞ்சி கோட்டையின் ரகசிய கதவின் மூலமாக ஓடி வந்து தஞ்சம் புகுந்த ஊர் பேர் தெரியாத அந்த வாலிபன் தன் வாழ்க்கையில் எத்தனை தூரம் சம்பந்தப்பட்டு விட்டான் என்பதை நினைக்க நினைக்க அவளுக்கே பேராச்சரியமாக இருந்தது. அவன் செய்த வஞ்சகம், தன் நண்பனாக நடித்து ஜெயசிவன் கையாளாக மாறிய விந்தை, அவன் அன்றொரு நாள் இரவில் வசந்த மண்டபத்தில் தன் பள்ளி சாளத்தருகே தன் காதில் ஓதிய பொய்யான மொழிகள் ஆகிய ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நினைத்து உள்ளம் வெதுப்பினாள் நிரஞ்சனா தேவி. இவனுடைய அயோக்கியத்தனம் இத்தனை தூரம் வெளியாகியும் இவனை நம்பி இவன் இனிமேலும் சொல்லக்கூடிய பொய்களை கேட்க வந்திருக்கிறேன், இது என்ன பேதமை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்ட மன்னன் மகள் இவள் எண்ணம் எதுவாகத்தான் இருக்கும் என்பதை ஆராயும் எண்ணத்துடன் தானே முன்னதாக பேச முற்பட்டு, சூடாமணி விகாரத்து வீரரே, இங்கு ஏன் என்னை அழைத்து வந்தீர்கள்? என்ன ரகசியத்தை சொல்ல இந்த மறைவிடத்துக்கு கூப்பிட்டீர்கள் என்று வினவினாள். அவள் குரலிலே இருந்த ஏளனத்தையும் வெறுப்பையும் கவனித்த கரிகாலன் அவள் முகத்தையும் ஆராய முற்பட்டனானாலும் இருளின் விளைவாக அது பூராவாக முடியவில்லை. இருந்த போதிலும் அவள் முகத்திலே விழுந்து நெற்றியையும் கண்களையும் மாத்திரம் காட்டி கொடுத்த சந்திர கிரணம் ஒன்றின் உதவியால் ஓரளவு அவளுக்கு தன் மீதிருந்த கோபத்தின் ஆழத்தையும் வெறுப்பின் வேகத்தையும் உணர்ந்து கொண்டான். ஆமோதமும் விஷமும் கலந்து சிறுதான் பெண் என்ற பெரியோர்கள் கூறியிருப்பது எத்தனை உண்மை என்பதை அந்த வினாடியில் புரிந்து கொண்டான் கரிகாலன். தன் எழிலை ஒப்படைத்து புருஷன் வாழ்க்கையில் அமுத மழை பொழியக்கூடிய ஏந்திழை கருத்து மாறுபட்ட மாத்திரத்தில் விஷத்தை வார்க்கும் கருநாகமாக மாற முடிகிறது. என்ன விசித்திரம் என்று எண்ணிய கரிகாலன், அமுதம் ஆழகாலம் இரண்டுமே பாட்கடலில் இருந்து தானே பிறந்தன. உற்பத்தி ஸ்தானம் ஒன்று தானே, ஒன்றிருக்கும் இடத்தில் மற்றொன்று இருக்கத்தானே செய்யும். இயற்கையின் தன்மை இப்படி இருக்க இவள் மீது குறைப்பட்டு என்ன பயன் என்ற தர்க்க ரீதியில் தன்னை சமாதானம் செய்து கொண்டாலும் கொந்தளிக்கும் மனோநிலையில் இருக்கும் இவளிடம் தான் சொல்ல போகும் விஷயம் இன்னும் அதிக அவநம்பிக்கையை விளைவிக்கும். இதற்கென்ன செய்வது என்று தடுமாறுவதில் ஏதும் சொல்லாமலே நின்றான்.
அவன் மௌனத்திலிருந்தே அவன் உள்ளத்தின் நிலைமையை ஊகித்த நிரஞ்சனாதேவி, ஏன் பேசாமல் நிற்கிறீர்கள்? இரவு ஏறிக்கொண்டே போகிறது. அரண்மனைக்கு போயிருக்கும் ஆளுநரையும் வரும் நேரமாயிற்று. சொல்ல ஏதாவது இருந்தால் சீக்கிரம் சொல்லுங்கள் என்றாள். நிரஞ்சனாதேவி, நான் மிகவும் தர்ம சங்கடமான நிலையில் இருக்கிறேன் என்றான் கரிகாலன் உணர்ச்சியால் சற்றே அசைந்த குரலில். தர்மம் உங்களிடமிருந்தால் சங்கடப்பட வேண்டிய அவசியமில்லை. தர்மம் தலை காக்கும் என்று கூறினாள் நிரஞ்சனாதேவி. தலையை காத்துத்தான் இருக்கிறது அரசகுமாரி, அதில் இன்றும் சந்தேகமில்லை என்று சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அழுத்தியை பேசினான் கரிகாலன். என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு நன்றாக தெரியுமா அரசகுமாரி, எது என் தலையை தர்மம் காத்திருக்கும் விஷயம்? புரியவில்லையே எனக்கு. புரியும்படி சொல்கிறேன், கேளுங்கள். என்னை சிறை செய்யும்படி ஜெயசிம்ம சாளுக்கியனை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்கள் என்று பதில் சொல்லிய கரிகாலன், அவள் உள்ளத்தில் ஏதாவது சலனம் ஏற்படுகிறதா என்பதை அறிய அவன் அழகிய விழிகளை கூர்ந்து நோக்கினான். நிலவின் கிரணத்தால் அளவுக்கு மீறிய மயக்கும் சக்தியை பெற்றிருந்த நிரஞ்சனாதேவியின் விழிகளில் எந்தவித சலனமும் இல்லை. அழகையெல்லாம் அள்ளி கொட்டும் அந்த விழிகள் அவன் ஆண்மகன் என்பதால் எத்தனையோ முறை வெட்கத்தால் பக்கவாட்டில் தாழ்ந்த அதே விழிகள் அன்று அவனை கூர்ந்து வெறுப்புடன் நோக்கின. அவன் சொன்ன பதிலிலும் அந்த வெறுப்பு நன்றாகவே பிரதிபலிக்கவே செய்தது. ஆம், கேட்டுக்கொண்டேன். உங்களை சிறை செய்து கோதண்டத்தில் மாட்டி உண்மையை கக்க வைக்க வேண்டும் என்று நான் ஜெயசிம்மனை கேட்டுக்கொண்டது உண்மைதான் என்றாள் நிரஞ்சனாதேவி. எந்த உண்மையை கக்குவதற்கு என்று கேட்டான் கரிகாலன். நீங்கள் யார் பக்கம் என்ற உண்மையை, என் சகோதரன் கட்சியா அல்லது ஜெயசிம்மன் கட்சியா என்ற உண்மையை. அதை அறிவதால் பயன் உங்களிடம் எச்சரிக்கையா இருக்கலாம், நம்பிக்கை மோசம் போகாதிருக்கலாம். அப்படி என்ன நம்பிக்கை மோசம் செய்திருக்கிறேன்? ஏன் பிரம்மமாராயர் திட்டம் குட்டிச்சுவராக போனதற்கு நீங்கள் தானே காரணம். ஆமாம். அறிஞனை கடத்தி சென்றதும் நீங்கள் தானே. ஆமாம். நீங்கள் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆத்திரத்துடன் கேட்டால் விமலாதித்தன் மகள். செய்ய வேண்டியது நிரம்ப இருக்கிறது அரசகுமாரி என்ற வந்தது கரிகாலனிடமிருந்து. அவன் துணிச்சலை கண்ட அரசகுமாரி அசந்து போனாள். என்ன துணிவு இவருக்கு! என் குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஒப்புக்கண்டு இன்னும் செய்ய வேண்டிய தீமை பாக்கி இருக்கிறதாமே என்று எண்ணி வியந்து மேற்கொண்டு ஏது பேசாமல் திரும்பி வசந்த மண்டபத்துக்கு செல்ல ஓர் அடி எடுத்து வைத்தாள். இம்முறை அவள் செல்ல முயன்றதை கரிகாலன் பேச்சு தடுக்கவில்லை. அவன் பலமான கரம் தடுத்தது. இருமினும் வழியே அவன் கை அவள் பூக்கரத்தின் மேற்பகுதியை பிடித்து இழுத்தது. அவளை திருப்பி பழைய நிலையில் நிறுத்தி வைத்தது. அப்பா, அந்த பிடியில்தான் எத்தனை அழுத்தம்! இந்த மெல்லிய கரங்களுக்கு இத்தனை பலமா என்று ஆச்சரியப்பட்டு போன அரசகுமாரி அவன் முரட்டு பிடியின் காரணமாக கண்ணீர் சிவந்து விட்ட கையின் வலி தாளாது சற்று முகத்தையும் சுழித்தாள். அவன் கரத்தினால் ஏற்பட்ட ஸ்பரிசத்தினால் ஏற்பட்ட வலி இரண்டும் அவள் இதயத்துக்கு பெரும் இதமாயிருந்தன. அவன் அப்படி கையை பிடித்த நேரத்திலேயே அதுவரை உணராத பேருண்மையை உணர்ந்து கொண்ட மன்னன் மகள் தன் மீதே பெரும் சீற்றம் கொண்டாள். அவனிடம் முதல் சந்திப்பிலேயே ஏற்பட்ட அன்பு எத்தனை ஆழமாக தன் உள்ளத்துள்ளே வளர்ந்து விட்டது என்பதை நினைத்து பார்த்து எத்தனை கயவனிடம் என் நெஞ்சத்தை பறிகொடுத்து விட்டேன் என்று ஏங்கினாள். அந்த ஏக்கம் பெருமூச்சாகவும் வெளிவந்தது. யாருடைய உள்ள கிடக்கையும் ஊகிக்கு வல்ல பேரறிவு படைத்த தர்க்க சாஸ்திரியான கரிகாலன் அவள் கருத்திலே முளைத்து அவளை எரித்து கொண்டிருந்த எண்ணப்பொறிகளை திண்ணமாக அறிந்து கொண்டான். ஆனாலும் மீண்டும் தன் ஸ்பரிசத்தால் அப்பொறிகளை விசிறி பெரு நெருப்பாக்கி அந்த ஏந்தியின் பலவீனத்தை பயன்படுத்தி கொள்ள இஷ்டப்படாதவனாய் சிறிது விலகி நின்று மீண்டும் மரத்தில் சாய்ந்து கொண்டு அவளை நோக்கி தங்களை தீண்டியதற்கு மன்னிக்க வேண்டும் என்றான். இதில் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் இதுவரை நடந்து கொண்ட முறையின் சிகரம் இது என்று சீறினாள் மன்னன் மகள். அரசகுமாரி ஊர் பேர் தெரியாத கரிகாலன் வேங்கி நாட்டு இளவரசியை தொட்டு நிறுத்தியது பிசகுதான் என்று ஏதோ சொல்ல போன கரிகாலன் பேச்சை பாதியிலே வெட்டிய நிரஞ்சனாதேவி பிசகு என்று தெரிந்தும் அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டாள். அவசியம் இருக்கிறது அரசகுமாரி. வேங்கி நாட்டின் பிற்காலம், அதற்காக நான் செய்ய வேண்டிய பணி, இவற்றை பற்றிய அவசியம்.
வேங்கி நாட்டின் பிற்காலம், அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்று அவன் வார்த்தைகளையே வேறுபுடன் திரும்பியும் உதிர்த்து ஒரு ஹோம்காரத்தையும் கொட்டினாள் நிரஞ்சனாதேவி. அந்த வெறுப்பையோ ஹோம்காரத்தையோ லட்சியம் செய்யாமல் மீண்டும் சொன்னான் கரிகாலன். உங்கள் நம்பிக்கையை அகற்றுவது கடினம் அரசகுமாரி, ஆனால் காலம் உண்மையை அறிவுறுத்தும் என்று. எந்த உண்மை? நான் ஒருவனே வேங்கை நாட்டில் உங்கள் உண்மை ஊழியன் என்ற உண்மை ஊழியர்தான். என் அந்தரங்க ஊழியனை கடைசி சென்றாரோ? யார் அந்தரங்க ஊழியன்? அறிஞயனா? ஆமாம், அதுவும் இல்லை என்று சொல்வீர்கள் போல் இருக்கிறதே. அதையும் காலம் விளக்கும் அரசகுமாரி. அறிஞயன் ஜெயசிவனின் ஒற்றன். உங்கள் சதியை அம்பலமாக்கி உங்களையும் உங்கள் சகோதரியையும் ஒழித்து கட்ட ஜெயசிவன் திரட்டிய சதுரங்க காய்களில் அவன் முக்கியமானவன் என்பதை போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். யாரிடம் சொல்கிறீர்கள் இதை? உங்களிடம்தான். உண்மை எது பொய் எது என்று அறியாமல் தவிக்கும் உங்களிடம்தான் சொல்கிறேன். வேங்கி நாடு இப்பொழுது பெரிய சதுரங்க பலகை. நிரஞ்சனாதேவி அதில் எதிரும் புதிருமாக நகரும் பிரதான காய்களில் பலியாக வேண்டியது யார்? உங்கள் சகோதரரா அல்லது ஜெயசிவனா என்பது தெளிவுபட வேண்டும். என் திட்டம் வெற்றி அடைந்தால் ஜெயசிவனுடைய சகாப்தம் வேங்கி நாட்டில் முடிவடைந்துவிடும். உங்கள் திட்டம் என்ன? வேங்கி நாட்டிலிருந்து சில காலம் உங்களையும் உங்கள் சகோதரரையும் சோழ நாட்டுக்கு அழைத்து செல்வது, என்னையும் என் தம்பியையும் வேங்கியிலிருந்து அகற்றுவதுதான் உங்கள் திட்டமா? ஆமாம். உடனே வேங்கியின் அரியாசனத்தில் விஷ்ணுவர்த்தன் விஜயாதித்தன் அமரமாட்டானா? அமர்வான். அரசகுமாரியின் உள்ளம் அளவுக்கு மீறி துடித்தெழுந்ததால் அவள் உடல் லேசாக ஆட்டம் கண்டது. உதடுகளும் மெல்ல துடித்தன. எங்கள் தாய் நாட்டிலிருந்து அகற்றி ஜெயசிவன் மருமகனை அரியணில் ஏற்ற எத்தனை பொற்காசுகளை ஜெயசிவனிடம் பெற்றிருக்கிறீர்கள்? இல்லை, இங்கே தளபதி பதவியை அடைய ஏதாவது வழி இருக்கிறதா என்ற ஆக்ரோஷத்துடன் வினவினாள் நிரஞ்சனாதேவி. உங்கள் நலத்தை கோரி உங்கள் சகோதரர் என் நாட்டின் மன்னர் ராஜராஜ நரேந்திரன் நலத்தை கோரி, ஏன் வேங்கி நாட்டின் நலத்தையே கோரி உங்களை இங்கிருந்து கொண்டு போய் சோழர்கள் பாதுகாப்பில் சில காலம் வைக்கிறேன். இதனால் நீங்கள் என்னை விற்கலாம். ஆனால் தங்களுக்கு எது நன்மை எது தீமை, தங்கள் நண்பர் யார் விரோதி யார் என்று அறியாதவர்களுக்கு சில சமயங்களில் நன்மையை கட்டாயமாக செய்ய வேண்டி வரும். அந்த மாதிரி சமயம் இது என்று கூறிய கரிகாலனை மிக கம்பீரமாக நோக்கிய நிரஞ்சனாதேவி, வீரரே, தங்கள் விருப்பப்படி நானும் என் தம்பியும் சோழ நாட்டுக்கு போக மறுத்தால் என்று வினவினாள். இஷ்ட விரோதமாக கொண்டு போகப்படுவீர்கள். மக்கள் சும்மா இருப்பார்களா? இருப்பார்கள். பெரிய வல்லரசுகளின் மோதலில் சின்னஞ்சிறு அரசுகள் துரும்புக்கு சமானம். மக்களும் அப்படித்தான். நீங்கள் எந்த வல்லரசை சேர்ந்தவர்? சோழ பேரரசின் பிரதிநிதி. தூதரான பிரம்மமாராயனை விட உயர்ந்தவரா? இல்லை, அவருக்குள்ள அதிகாரம்தான் எனக்கு. என்ன உளறுகிறீர்? உளரவில்லை. இப்பொழுது வேங்கி நாட்டின் சோநாட்டு தூதன் நான் தான். இதை கேட்ட நிரஞ்சனாதேவி ஒரு கணம் சமித்து நின்றாள். மறுகணம் வாய்விட்டு நகைத்தாள். அந்த சிரிப்பும் அடுத்த வினாடி உறைந்தது. மரத்துக்கு பின் ஒளிந்திருந்தவனும் அவளுடன் சேர்ந்து கொண்டு சிரித்து விட்டான். சிரித்ததோடு நிற்காமல் மறைவிடத்தை விட்டு வெளியிலும் வந்தான். கரிகாலன் உணர்ச்சிகளும் உறைந்துதான் போயின. ஆனால் கை மட்டும் வாளை நோக்கி சென்றது.